வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம புது உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். புது உடன்படிக்கை ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புது உடன்படிக்கை பற்றி நாம ஒரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அற்புதமான இது இந்த உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்னைக்குமே மாறவே மாறாது. இதை வந்து பிளட் கவனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த உடன்படிக்கை, ரத்தத்தின் மூலமா தான் இதை செய்யறாங்க. அந்த ரத்த உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் மனுஷர்கள் பண்ணி கொண்டிருக்கிற உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் மீறப்பட்டதே கிடையாது. இது வரைக்குமே மீறப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு புனிதமானது, அவ்வளோ ஒரு விலையேற பெற்றது, அது ரொம்ப மதிக்கப்பட கூடியது. இதை பற்றி பவுல் சபைகளுக்கு கூட போதிக்கும் பொழுது அவர் புது உடன்படிக்கை பற்றி போதிக்கிறார். இதை எல்லாரும் மதித்தார்கள். ஏன்னா புனிதமானது, அது மீறப்படாததான் இருக்கிறது. ஆகவே இந்த புது உடன்படிக்கைன்றது வந்து ரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கையாய் அது இருக்கிறது. கர்த்தர் வந்து பாருங்க, இந்த நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. இது எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த ரத்த உடன்படிக்கையின், புது உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சொல்றார், நான் கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறேன், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். சிங்க குட்டிகள் கூட பட்டினி தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் அதிகமாவீர்கள். இது எல்லாத்தையுமே அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில அவர் சொல்றாரு. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் பார்த்து கேட்கிறாரு. ஆபிரகாம் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அந்த குழந்தை இல்லாத பொழுது அவர் வந்து ஆபிரகாம் வந்து கர்த்தரை பார்த்து கேட்கிறான், அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்டு அண்ட் ரிவார்டு அப்படிங்கிற. நான் தான் உன்னுடைய மிகப்பெரிய கேடகம், நான் தான் உன்னுடைய பாதுகாப்பு, நான் தான் உன்னுடைய ரிவார்டா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறான், என்னங்க எனக்கு என்ன தருவீங்க? நீங்க இவ்வளவு நாள் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், அப்பான்னு கூப்பிட்டு ஒரு பிள்ளை கூட கிடையாது, இன்னும் தேவரீர் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை அப்படிங்கிறாரு. என்னோட வீட்டுல பிறந்த ஒரு வேலைக்காரன் எலியேசர், அவன் தான் வந்து என்னோட சோஃபால உட்காடுறான், என்னுடைய கொழுத்த கன்றுகளை அடித்து சாப்பிடுகிறான், நல்ல விருந்து சாப்பிட்றான், அவனுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் பண்றான், என்னுடைய பெட்ல அவன் படுத்துக்கிறான், எல்லாம் அவன் தான் பண்றாங்க, அவன் தான் அனுபவிக்கிறான். எனக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப கர்த்தர் ஆபிரகாம கூடாரத்துல இருந்து வெளியே வாப்பா, கொஞ்சம் வெளியே வா, இந்த கூடாரம் மென்டாலிட்டியிலே இருக்காத, வெளியே வந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணந்து பார், இவைகளெல்லாம் முன்னால எண்ண முடியுமா? எண்ண கூடுமானால் அது எண்ணு அப்படிங்கிறாரு. எண்ண முடியல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் அப்படிங்கிறார். உன் சந்ததி இவனமா இருக்கும் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். 6ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 15:6. இப்ப நான் சொன்ன எல்லாம் 5 வசனத்துல இருக்குது. 6ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். உடனே எப்படி விசுவாசிக்க முடிஞ்சுது அவனால? இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம முழு பைபிளும் வாசிக்கிறோம், எல்லா வசனமும் தெரியுது, மனப்பாடமா தெரியுது, எப்ப கேட்டமும் சொல்ல முடியுது. ஆனா விசுவாசிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்துல நமக்கு பயம் வருது, அவிசுவாசம் வருது, சந்தேகம் வருது, இது நிறைவேறுமா நிறைவேறதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா ஆபிரகாம் உடனே விசுவாசிக்கிறான் பாருங்க. அவர் சொன்ன உடனே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்ன உடனே அவன் விசுவாசிக்கிறான். எப்படி அவனுக்கு முடிந்தது? அப்புறம் கீழே வர வசனங்களை பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, எப்ப ஒரு 3 வயது கிடாரியும் 3 வயது ஆட்டுக்கடாவும் கொண்டு வா, புறா குஞ்செல்லாம் கொண்டு வா, அது 2 துண்டா நடுவாக துண்டித்து துண்டங்களை
ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர வையி, இப்ப நான் வந்து உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. உடன்படிக்கை யாருக்கும் பண்றாருன்னா, உடன்படிக்கை பண்றவங்க 2 பேர் இருக்கணும். இங்க 2 பேர்ல ஒண்ணு கர்த்தர் பண்றாரு, அப்புறம் இன்னொன்னு வந்து யாருன்னா ஆபிரகாம் மட்டும்தான் இருக்கிறான். இந்த உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா, அந்த துண்டங்களை எதிர்க்க வைக்கிறாங்க. ஒரு துண்டு இந்த பக்கம், இன்னொரு துண்டு அந்த பக்கம். ஒரு மாடுன்னா 2ஆ பிளந்து இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வைக்கணும். அப்ப நடுவுல எவ்வளவு ரத்தம் இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கணும், அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கணும். அப்படி நின்னுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த ரத்தத்துல நடப்பாங்களாம். இந்த பக்கம் இருக்கிறவர் அந்த பக்கம் போய் சேரணும், அந்த பக்கம் இருக்கிறவர் இந்த பக்கம் வந்து சேரணும். அப்படிதான் வந்து எல்லாமே நடக்குது. உடன்படிக்கைகள் அப்படிதான் பண்ணுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் வந்து உன்னுடைய பிளேஸ்க்கு வந்துடுறேன், நீங்க வந்து என்னுடைய பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. என்னுடையதெல்லாம் உங்களுடையது. என்கிட்ட சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், பர்ஸ் இருக்கலாம், எல்லாம் இப்போ நீங்க எப்போ உங்களுக்கு தேவையோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அடையாளமா தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இந்த ரத்தத்துல இங்க இருந்து அந்த பக்கம் போறாங்க, அங்க இருந்து இந்த பக்கம் வரும்பொழுது they became blood brothers. அவங்க வந்து ரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையின் சகோதரர்களாக மாறி விடுகிறார்கள். அவர்களுக்கு இடையே ஒரு ஆழமான நட்பு ஏற்படுகிறது. அவர்கள் ஒருத்தர் பாதுகாக்கணும். யாராவது ஒருத்தரை அடிக்கிறதுக்கு வந்தாக்கா இன்னொருத்தர் போய் பாதுகாக்க வேண்டும். சும்மா கிடையாது, அது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. அவன் மேல போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா பின்னாடி இன்னொருத்தன் பலம் வாய்ந்து ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. இப்படிதான் அந்த உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையில நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஆபிரகாமும் பிதாவாகிய தேவனும் செஞ்சுக்கின ஒரு உடன்படிக்கை கிடையாது. ஏன்னா பழைய உடன்படிக்கையில் நடக்கிற எல்லாமே புதிய உடன்படிக்கையில் ஒன்று நடக்க போது அதுக்கு மாதிரியா நிழலாட்டமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க துண்டங்களை எதிரெதிரா வச்சுட்டு அங்க கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, கடந்து போறதுக்கு முன்னாடி 12ஆம் வசனத்தை வாசிக்கிற. 12ஆம் வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. எங்கதான் வந்து தெரியல அவனுக்கு, அந்த மாதிரி ஒரு தூக்கம் வந்துருச்சு. பயங்கரமான தூக்கம் அவனுக்கு வருகிறது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அங்க வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு தூக்கம் வருது பாருங்க. இதை வந்து யார் ஏற்படுத்துனா, கர்த்தரை தான் வேணும்னு ஏற்படுத்துறாரு. ஏன்னா ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, அதே தான் அயர்ந்த நித்திரை வர பண்ணாரு. அதே மாதிரி தான் இங்க இவனுக்கும் அயர்ந்த நித்திரை வர பண்றாரு. ஏன்னா இப்ப இவன் வந்து இங்க இருந்து அந்த பக்கம் நடந்துட்டான்னு வச்சுக்கோங்க, முழிச்சு நின்று இந்த பக்கம் அந்த பக்கம் உடன்படிக்கையில நடந்துட்டான்னா, இப்ப ஆபிரகாம் இதுக்கு he was obligated. என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அந்த உடன்படிக்கையில அது மாதிரிலாம் அந்த வாக்குறுதிப்படி நடக்கணும். இல்லைன்னா போச்சு, இல்லைன்னா டெத்து தான். அதனால ஆபிரகாமுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அயர்ந்த நித்திரை வர பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டு. சில வாக்குறுதிகள்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவாள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் இவருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இப்ப இங்க வாக்குறுதிகள்லாம் அவர் கொடுக்குறாரு. இப்ப ஆபிரகாம் அந்த பக்கம் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணும்போது வாக்குறுதிகளை கொடுக்கணும். வாக்குறுதிகளை கொடுத்த பிற்பாடு அவர் அங்க இருந்து இந்த பக்கம் வரணும், இவர் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகணும். இந்த மாதிரி இடத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாவே போச்சு. 2 பேரும் சொன்னதெல்லாம் மரணமே வந்தா கூட நிறைவேற்றணும். செத்தா கூட அவங்க நிறைவேற்றி தான் ஆகணும். அது வேற வழியே கிடையாது. ஆனா ஆபிரகாம் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆபிரகாமுக்கு தான் தூக்கம் வந்துடுச்சுங்க. கர்த்தர் மட்டும்தான் இங்க வாக்குறுதியில கொடுக்கிறார். 17ஆம் வசனம் சொல்றது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. நல்ல கவனிங்க, அங்க ஆபிரகாம் கடந்து போனான்னு சொல்லவே இல்லைங்க. அங்க என்ன, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளை, அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. புகைகிற சூளை பாத்தீங்கன்னா எங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர்
இந்த 10 கட்டளைகள் கொடுக்கும்பொழுது ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, மோசே பார்த்து சொல்றாரு, மோசே ஜாகிரதையாரு, இந்த மலை அடிவாரத்துல ஒரு ஒரு மிருகமாவது மனுஷனாவது என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, ஒரு எல்லைக்கோட போடு, ஏன்னா இது பரிசுத்தமான இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா கர்த்தரோட பிரசன்னம் இறங்குனதுனால அங்க அது வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப இங்க என்ன சொல்லுது அதே மாதிரி புகை, எரிகிற புகை, அப்புறம் அக்கினி ஜுவாலை அங்க காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாடுங்க முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாம அங்க காண முடியும். அங்க ஃபயர் வந்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னா காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா இருக்காது. என்னன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முழுவதையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்றாரு, ஊற்றுகிறார். அதுக்கு அடையாளமா இருக்குது பாருங்க அக்கினி. அந்த மாதிரி இருக்குது. அங்க புகை வந்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னா காட்ஸ் க்ளோரிக்கு அடையாளமா இருக்குது. அப்ப யார் கிராஸ் பண்றது, தேவனும் இந்த பக்கம் வர்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு அந்த பக்கம் போறாரு. இவங்க 2 பேர் தான் அங்க போறாங்களே தவிர ஆபிரகாமும் கடவுள் அங்க பண்ணலங்க. ஆபிரகாம் மட்டும் பண்ணிருந்தேன்னு என்ன ஆயிருக்குது பாருங்க, அவ்வளவுதான். அந்த பக்கம் போயிருந்தா முடிஞ்சது கதை. அவன் வந்து எதையுமே நிறைவேற்றி இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு தான் இந்த புது உடன்படிக்கை செய்யப்பட போகிறது என்பதற்கு இதெல்லாம் முன்னடையாளமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தர் கேட்கிறாரு, உன்னோட மகன் ஏகசுதன், ஏகபுத்திரன், அவனை கொண்டு வந்து மலையில என்ன பண்ணு, பலியிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா கர்த்தர் வந்து பிள்ளை எடுக்கிறவர் கிடையாது. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு உன்கிட்ட எது ரொம்ப அழகா இருக்கோ, உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து கர்த்தர் கேட்கிறாரு. அது கர்த்தருக்காக நீ விட்டு கொடுத்துடணும், கர்த்தருக்காக கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா அவர் தம்முடைய குமாரனை கொடுக்க போறாரு. அதுக்கு அடையாளமா தான் அங்க உன்னுடைய குமாரனை கொடு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரிங்க, அவர் குமாரனை கொடுக்க போறாருன்னா என் குமாரனை ஏன் கேட்கணும், ஆபிரகாமோட குமாரனை ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனும் அனுமதி கொடுக்கணும், மனுஷனும் அனுமதி கொடுக்கணும் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு. ஆகவேதான் இந்த 2 பேருடைய அப்ரூவலும் வாங்கறதுக்காக தான் அவர் ஒரு நிழலாட்டமா சொல்றாரு, உன்னுடைய மகனை கொடுன்னு. அவன் அதை செய்ய முற்பட்ட பொழுது கர்த்தர் சொல்ற, உன் மகன் கிடையாது, என் மகனை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து அவன் பலி செலுத்துகிறான். இதெல்லாம் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாக காண்பிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட, உன்னோட மகனை எனக்கு கூட தகன பலியாக பலியிடுன்னு சொன்ன உடனே விடிகாலையில எழுந்து கிளம்புறாங்க. இருட்டோட எழுந்து கிளம்புறான். எப்படி கிளம்ப முடியும்? அன்னைக்கு தானே கொஞ்சம் ஆண்டவரே சாரி தூங்கிட்டேன், கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆண்டவரே, நைட்டெல்லாம் ஒரே கனவு, பயங்கரமான கனவு கொஞ்சம், அதனால தூங்கிட்டேன் அப்படிதான் சொல்லியிருக்கணும். இல்ல கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். எந்த சாக்கு பக்கம் சொல்ல விடிகாலம் ஏஞ்சி கிளம்புறான். எப்படி கிளம்ப முடிஞ்சுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு தரிசனமாக காண்பித்திருக்கிறார். இதை பற்றி யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல, உங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், காண்பித்திருக்கிறார். எந்த காண்பித்திருக்கிறார்னா இந்த ஈசாக்க கிடையாது, ஈசாக்க சாம்பல்ல இருந்து எழுப்பினார்னு கிடையாது, இல்ல இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையே காமிச்சார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரித்திர வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க என்னன்னா, ஒரு ஆடு போய் என்ன பண்ணிருன்னா அங்க முள்ள சிக்கிட்டு இருக்குது, ram caught in the thicket அப்படின்னு சொல்றாங்க. முள் செடியில போய் என்ன பண்ணினா ஒரு ஆடு போய் மாட்டிட்டு இருக்கான். ராம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டுக்குட்டி கிடையாது, ஆட்டுக்குட்டிக்கு வந்து லேம்புன்னு சொல்லுவாங்க. லேம்புன்னு சொன்னா அது ரொம்ப குட்டி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது போய் மாட்டிக்கலாம். ஆனா ராம்னு சொல்லும்போது கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஆடு, அதுக்கு நல்லா தெரியும் எங்க போனா என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் எதிரி இருக்காருங்க, எங்க போய் நம்ம மேய்ச்சலை கண்டாடினோம், எல்லாமே அதுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ராம் போய் அந்த மாதிரி மாற்றுறது ரொம்ப ரொம்ப அபூர்வம், அந்த மாதிரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிற இந்த ராம், இந்த ஆட்டுக்கடா, அது போய் என்ன பண்ணிக்குது அங்க முள்ள போய் சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு அதை போய் காமிக்கிறாரு. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறான். யெகோவா ஈரே என்னன்னா கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிறாரு, அதான் அர்த்தம். அப்ப அங்க போய் கர்த்தர் அவனுக்கு அது காண்பிக்கிறாரு. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ப்ரொவிஷனை அவர் காண்பிக்கிறாரு ஆபிரகாமுக்கு. எப்படி காமிக்கிறாருன்னா, இப்போ அவன் அதை அந்த அந்த ஆட்டை எடுத்து, ஆட்டுக்கடாவை எடுத்து பலி செலுத்தணும். சும்மா எல்லாத்தையும் பலி செலுத்த முடியாது. ஆட்டை போய் பிடிச்சி இழுக்கும் பொழுது ஏதாவது ஒரு கீரல் வந்து ரத்தம் வந்துச்சுன்னா அது பலிக்கு உகந்ததாவே இருக்க முடியாது. ஹலோ,
எல்லாம் பாருங்க, நம்ம யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. நம்ம சும்மா கடகடன்னு வாசித்து போயிட்டே இருக்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி போய் முள் புதர்ல போய் சிக்கி கொண்டு இருக்கான். கொம்பு மட்டும் தான் மாட்டின்னு இருக்கான். சரீரம் ஒண்ணு மாட்டல, தலை ஒண்ணு மாட்டல, வெறும் கொம்பு மட்டும் அதுல போய் சிக்கிட்டு இருக்கு அந்த ஆட்டுக்கு. இந்த ஆபிரகாம் போய் இந்த ஆட்டை பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த கொம்புல இந்த முள் ஒரு கிரீடம் மாதிரி சிக்கின்னு வந்துதான் பாருங்க. இதெல்லாம் தான் ஆபிரகாம் பார்த்திருக்கிறாங்க. ஆகவே அவன் அப்படி இழுக்கும் பொழுது கொம்புல அந்த முள் மாட்டிக்கிச்சு. சரீரத்துல எந்த ஒரு காயமும் கிடையாது. ஏன்னா காயமோ ஊனமோ ஏதாவது இருந்தா அதை பலி செலுத்தவே முடியாது. அதை எடுக்கும் பொழுதே அதை பார்க்கும்பொழுது அந்த ஆட்டுக்கடாவனுடைய கொம்புல முள் முடி சூட்டின மாதிரி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கடாவை தான் கொண்டு வந்து ஆபிரகாம் பலியிட்டான். அப்ப அவன் வந்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொல்கொதா மலையில அங்க பலியிட போறத கண்கூடா கண்டான், தரிசனமா கண்டான். அதனாலதான் தைரியமா போனான் பாருங்க. அப்ப இதெல்லாவற்றையும் இயேசு அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, இந்த முழு மனு குலத்திற்கே கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையில வந்து மரிக்க போகிறார், ரத்தத்தை சிந்த போகிறார், ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை அவர் பிதாவாக காண்பித்திருக்க வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையில மரிப்பார், பின்பு உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்பதை என்கிற விவரம் ஏதோ ஒண்ணு அவனுக்கு காண்பித்திருக்க வேண்டும். அப்புறம் அது மட்டும் கிடையாது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆதியாகமம் 12:3 சொல்லி இருக்கிறாரு. அந்த சந்ததி கிறிஸ்து தான் கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அந்த சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்து தாங்க. ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மூலமா ரட்சிப்பு வரப்போறதுல, ஆசீர்வாதம் வரப்போறது இல்ல. ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து கிறிஸ்து பிறக்க போகிறாரு. அவர் மூலமா தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அவர் மூலமா தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வர போகிறது என்பதை அவனுக்கு கர்த்தர் காண்பித்தார். அப்ப ஒரு பக்கம் தேவன் அங்க சப்மிட் பண்ணும், தம்முடைய குமாரனை மரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மனுஷகுமாரனாவும் இருக்கிறார். வெறும் தேவகுமாரன் மட்டும் கிடையாது, அவர் மனுஷகுமாரன். ஆகவே ஆபிரகாமும் அவர் மரிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இயேசு மனு வர்க்கத்தினருடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் தான் வந்து கேரண்டர், அவர் தான் வந்து மிடில் மேன், அவர் தான் வந்து ஒரு கோ பிட்வீன், ரெண்டு பேருக்கும் இடையில ரெண்டு பேரோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் மாதிரி இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இயேசு மனு வர்க்கத்தினருடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் வந்து அவர் மத்தியஸ்தரா இருக்கணும்? ஏன் ஒரு மிடில் மேன் தேவையா? ஒரு கோ பிட்வீன்னா மத்தியஸ்தர். ரெண்டு பேருக்கு பிரச்சனை, அங்க என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு பேரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன சொல்றோம், மத்தியஸ்தம் பண்றோம்னு சொல்றோம். அப்படின்னா ரெண்டு தரப்பு நியாய அநியாயங்களை கேட்டு ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை கொடுக்கறது பேர் தான் மத்தியஸ்தம் பண்றது. அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். இது மாதிரி ஒரு மத்தியஸ்தர் வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யோபு தன்னுடைய புஸ்தகத்துல அவர் எழுதிக்கிறார். யோபு 33ஆம் அதிகாரம், யோபு 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32, 33. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. பாருங்க, இங்க யோபுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு சொத்தா போகுது, ஆஸ்தியா போகுது, பிள்ளைங்கள்லாம் வந்து காலி ஆகுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் என்ன காரணம்னு தெரியல. அங்க பிசாசுகிட்ட வந்து கர்த்தர் சொல்றேன், தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகிறவமான அவன மாதிரி உலகத்துல ஒரு ஆள் கூட கிடையாது அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே பிசாசு சொல்றான், யோபு சும்மா அவங்களை வந்து சேவிக்கிறான், நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை எடுத்து பாதுகாக்கவில்லையா? அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தேசத்தில் அவனுடைய சம்பத்து மிகவும் பெருகிட்டு சும்மா வாங்க அவன் ஆராதிக்கிறான். இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறீர், நீங்க நன்மையை பண்ணி இருக்கிறீர், அதனால்தான் அவன் உண்மை ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இதெல்லாம் நடக்குது, பயங்கரமா நடக்குது. பிள்ளைகள்லாம் செத்து போறாங்க, நிறைய சொத்துக்கெல்லாம் அழிந்து போகிறது. இப்போ அவங்க நண்பர்லாம் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பப்பா, நீ ஏதாவது கொடுமையான பாவத்தை பண்ணியிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, நீதிமானுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிலாம் வந்து அவன்கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுதுதான் யோபு சொல்றான், எங்க ரெண்டு பேர் மேலேயும் கைய வச்சு எங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நியாயத்துக்கு வர இருக்கும். அவர் வந்து என்ன பண்ண, என்ன போல ஒரு மனுஷன்
கிடையாது. இப்ப 2 மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்க, 2 பேருமே பாவிகளா இருக்காங்க. 2 பேரும் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. அதனால 2 பேருக்குமே நீ என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு இவரை கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும். நீ என்னம்மா தப்பு பண்ண? 2 பேரும் தப்பு பண்ணிக்கிறீங்க, சரி இனிமேல் பண்ணாதீங்க, ஒன்ன சேர்ந்து வாழுங்க, ஒருத்தர் உண்மையை ஒத்தமா இருங்க, ஒருத்தர் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியாயத்தை பேசுற பேர் தான் மத்தியஸ்தம் பண்றது. ஆனா இங்க இயேசு மத்தியஸ்தரா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மத்தியஸ்தன் வேணும் சொல்லி யோபு சொல்றாரு. 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஏன் இல்ல? ஏன்னா எந்த மனுஷனும் இந்த மாதிரி ஒரு மிடில் மேனா இருக்க முடியாது. எந்த மனுஷனும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியாது. மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தனா இருக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஏன்னா எல்லாருமே மனுஷர்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆயிட்டாங்க. 2 மனுஷங்க மேல கையை வைக்க முடியும், ஆனா ஒரு மனுஷன் மேலேயும் தேவன் மேலேயும் கையை வைக்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர், இவன் மகா பாவி. இந்த 2 பேர் மேலேயும் கை வைக்கிறதுக்கான ஒரு ஆளு உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனார். அப்படி அனுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சியற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அப்படிங்கிற. தேவன் ஒருத்தர் தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தனும் ஒரே ஒரு ஆள் தான். யார் அவரு? அவரு இயேசு கிறிஸ்து தான். நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவர் தான். அவர் மட்டும்தான் மத்தியஸ்தராக இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அப்ப அன்னைக்கே வந்து யோபு கேட்கிறாரு, ஒரு மத்தியஸ்தனும் கிடையாதுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. ஏன்? ஏன்னா நான் போய் வாக்குவாதம் பண்ணி என் நியாயத்தை பேசி சண்டை போடுவதற்கு அவர் ஒரு மனுஷன் கிடையாதுங்க. அவர் கடவுளா இருக்கிறாரு, நான் மனுஷனா இருக்கிறேன், நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா மனுஷரும் பொய்யர்களா இருக்கிறாங்க, ஏமாத்துக்காரர்களா இருக்கிறாங்க, எல்லாம் ஏமாத்து பேர்வழிகள், எல்லாருமே பாவிகள், எல்லாமே யோகியதை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் கூட மத்தியஸ்தன் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. எந்த மனுஷனும் அந்த தகுதி கிடையாது. கடவுள் மேலேயும் மனுஷன் மேலேயும் கையை வச்சு நியாயம் விசாரிக்கிற தகுதி யாருக்குமே கிடையாது. ஆகவேதான் அங்க மனு வர்க்கத்தினிடத்திலே யாருமே ஒரு மிடில் மேன் கிடையவே கிடையாது, மத்தியஸ்தன் யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு யோபு சொல்றாரு. அப்ப 2 பேர் மேலேயும் கையை வைக்கிறதுக்கு தக்க ஆளு யாரும் இல்ல. அப்ப பாருங்க, சுவிசேஷம் என்பது என்ன? இந்த 2 பேர் மேலேயும் கை வச்சு, கடவுள் மேலேயும் மனுஷன் மேலேயும் கையை வச்சு 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ற கூடிய ஒரு ஆளை தேவன் அனுப்பி இருக்கிறார். அவர் இயேசு மட்டும்தான். இயேசு ஆகவேதான் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்துல வர முடியாது அப்படிங்கிறாரு. அவர் மட்டும்தான் வர முடியும். அவர் மட்டும்தான் தேவனுக்கு சமமானவர். பிலிப்பு புஸ்தகத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையடைன பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரணம் பரிந்து அவர் என்ன பண்ணார்? தம்மை தாமே தாழ்த்தினார், மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலானார், மனுஷ சாயலானார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர் தேவனுக்கு சமமானவர். அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு ஆள், வேற யாரும் கிடையவே கிடையாது. அவர் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்க்கையில பல தீமைகளை அனுபவித்திருக்கிறான். அப்ப அவங்க சொல்றான், ஏதோ என்னமோ தெரியல, நான் கடவுள் விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டுருக்கிறேன், மறுபடியும் என்ன கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படிங்கிறான். பாருங்க, புதிய உடன்படிக்கை இதனால்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதனுடைய விசேஷம் என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? பாவியா இருக்கிற ஒருத்தனை எடுத்து பரிசுத்தமான தேவனிடத்திலே கொண்டு வருகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. இந்த பாவியும் பரிசுத்தமான தேவனும் ஒன்னா ஆகவே முடியாது. ஆனா இந்த மத்தியஸ்தர் அந்த வேலையை செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பண்றாரு? எப்படி பண்றாருன்னு இங்க சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், பாவம் செய்யக்கூடாதுப்பா,
அது கடவுளுக்கு விரோதமான காரியம். அது பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவம் செய்வானால் நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்றாரா? பரிந்து பேசுகிறவர். இதுவும் அதே மாதிரிதான். இந்த மத்தியஸ்தன் மாதிரியே தான் இது கூட. பரிந்து பேசுகிறவர். பரிந்து பேசுகிறவர்னா இன்டர் சீடர். அவர் நமக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பேசும்படி, நம்முடைய பிரச்சனைகள், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும்படி, நம்மையும் தேவனையும் சமாதானம் செய்யும்படி, நமக்கும் அவருக்கும் இருக்கிற விரிசலை சரி செய்து சமாதானம் செய்யும்படி கடவுள் ஒருத்தரை அனுப்பியிருக்கிறார். அவரு பேர் தான் இயேசு கிறிஸ்து. இவரு வெறும் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மட்டும் இல்ல, மத்தியஸ்தர் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல இவரு. ஏன்னா எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. இவருக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. இன்னொரு அற்புதமான வேலையும் அவர் செய்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, இவர்தான் மத்தியஸ்தர். எதுக்கு மத்தியஸ்தர் அப்படின்னு சொன்னா, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அப்ப புதிய உடன்படிக்கை வந்து விசேஷமான ஒரு உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் விசேஷமான வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்கள் ரொம்ப ஸ்பெஷல் வாக்குத்தத்தங்கள். அது ஒரு நாளும் நிறைவேறாம போவாது. விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தத்திற்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இவர் யாரு? இந்த விசேஷித்த உடன்படிக்கையின் மூலமாக அருளிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த வாக்குத்தத்தங்களை ஸ்தாபிக்கிறார் இவர். அப்படின்னா என்னன்னா, he is our guarantor. guarantor என்ன? இதெல்லாம் சொல்லி இருக்குது. வாக்குத்தத்தம்லாம் இங்கெல்லாம் சொல்லி இருக்குதுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிச்சயமா வந்து பலிக்கும். 100க்கு 100 பலிக்கும். அதுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதியாக அவர் இருக்கிறார். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நம்ம மேல வந்து பலிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறார். ஆகவேதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி இருக்கான்? எஸ் அண்ட் ஆமேன் அப்படின்னு இருக்குது. எஸ் என்னன்னா எஸ், ஏம் என்னன்னா ஏமன்னாலும் எஸ் தான். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம்னா எஸ் அர்த்தம், ஆமேன்னாலும் எஸ் தான் அர்த்தம். there is no in that. அந்த வாக்குத்தத்தங்கள்ல நோன்றதுக்கு இடமே கிடையாது. எல்லா பிராமிஸுமே எஸ் தான். ஏன்? இவர்தான் உத்தரவாதி, இவர்தான் மத்தியஸ்தர், இவர்தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த விரிசலை சரி செய்திருக்கிறார். நமக்கும் அவருக்கும் இருந்த பகைய சிலுவினால கொண்டிருக்கிறார். அவர் ஒண்ணு இல்லாம பண்ணியிருக்கிறாரு. நமக்கு அவருக்கும் இடையே ஒரு பெரிய பகை இருந்தது. அவருக்கு சத்துருக்களா இருந்தோம். நம்ம அவருடைய ரத்தத்தினால அதையெல்லாம் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். நம்மளை தேவனோடு இணைத்து இருக்கிறார். நம்மளே போயிட முடியாது. அதனால்தான் அவர் வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருந்தது. அப்ப பெட்டர் கவர்னன்ட் அப்பான் பெட்டர் ப்ராமிசஸ் அப்படிங்கிறார். இவர்களை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு உத்தரவாதி தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இது மூலமா நமக்கு என்ன நடக்குது? 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எபிரேயர் 9:15 வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் யாரு? நீங்க நான் எல்லாமே அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். இவர் தாங்க கேரண்டர், இவர் தான் வந்து மிடில் மேன், இவர் தான் கோ பிட்வீன், இவர் தான் பரிந்து பேசுகிறவர், இவர் தான் உத்தரவாதியா இருக்கிறார். எதுக்கு? நாம் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக நம்ம நிச்சயமா வந்து நமக்கு கிடைக்கணும். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒண்ணு கூட ஃபெயிலியரே ஆகக்கூடாது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம மேல வரணும், நமக்கு பலிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய கேரண்டர் யாரு? அவர் புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர். அவர் பெற்று தர்றாரு நமக்கு. அவர் சொல்றாரு, நான் இருக்கேன், நான் சிந்தின ரத்தம் இருக்கு, நான் கொடுத்த ஜீவன் இருக்கு, அதனால கண்டிப்பா நீ பயப்பட வேண்டியது இல்லை, இதை சந்தேகப்பட வேண்டியது இல்லை, இது கண்டிப்பா வந்து பலிக்கும். உன் மேல வந்து பலிக்கும், உன் சந்ததி மேல வந்து பலிக்கும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மேல வந்து பலிக்கும். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லா இடத்துலயும் வந்து அது பலிக்குங்க கண்டிப்பா. எனக்கு மட்டும் கிடையாது,
என் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. என் பிள்ளைகள் மட்டும் கிடையாது, அவங்களோட பிள்ளைகளுக்கும் உண்டு. நான் சொல்றேன், நான் ஒரு 3 4 5 தலைமுறைக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் நான் இருக்க முடியாது. இப்படி சொல்றதுனால நான் சீக்கிரம் போயிடுவேன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லை, போவே மாட்டேன். நான் அவர் சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் போக மாட்டேன். நான் ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன். ஆனா என்னென்னைக்கும் உயிரோட இருக்க முடியாது. ஆனா நான் உயிரோட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அடுத்தடுத்து வர என்னுடைய சந்ததிகள் 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வந்து கண்டிப்பா பலிக்கும். நான் நிம்மதியா கண்ணை மூட முடியும். ஏன்னா நான் போலாம். ஆனா இன்னொரு பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்காரு. அவர் உயிரோட இருக்கிறாரு. அவர் மரணத்தை எனக்காக ருசி பார்த்திருக்கிறார். என்னுடைய சந்ததிகளுக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரா அவர் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நான் எனக்கும் என் சந்ததிக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு அவர் உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார். தம்பி, பயப்படாத, நீ நிம்மதியா போ, கர்த்தரோடு கூட இரு, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம்லாம் வந்து உனக்கும் சந்ததிக்கும் பலிக்கிறத நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்துருக்கணும். வெறும் இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை கூட முடிஞ்சு போதா? கிடையாதுங்க. இது 1000 தலைமுறைகளுக்கு தொடரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நித்திய சுதந்திரமா இருக்குது. நித்திய சுதந்திரத்தை அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறாருங்க. நிச்சயமா வந்து பலிக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள். கண்டிப்பா என்ன பண்ணாலும் சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக கண்டிப்பா வந்து பலிக்கும். பாருங்க, வேதத்துல 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 6000த்துக்கு மேல இருக்குதான். நான் எண்ணி பார்த்தது கிடையாது, ஆனா விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா இருக்கும், 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனா வேற சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு 6 வாக்குத்தத்தத்தை கூட நம்ம மறுக்கிறாங்க. அவங்க ஒரு 6 வாக்குத்தத்தத்தை கூட சுதந்திரிக்கவே இல்லை. எவ்வளவு வாக்குத்தத்தங்களுக்கு நிறைய இருக்குது. அவர் என்ன பண்ணிக்கிறார் பாருங்க, புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ரத்தத்தினால் அதை ஏற்படுத்துகிறார். மிருக ஜீவனோட ரத்தத்தினால இல்ல, இயேசுவின் ரத்தத்தினால புது உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. தேவன் இயேசு கிறிஸ்துவோடு அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? விசேஷ வாக்குத்தத்தங்கள். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? விசேஷமான உடன்படிக்கை. விசேஷமான வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் செய்யப்பட்ட விசேஷமான உடன்படிக்கைக்கு இவர் ஆசாரி ஊழியம் செய்யறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவரு மத்தியஸ்தர்னா இதெல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலிக்கிறத அவர் பார்த்துப்பாரு. நம்ம என்ன பண்ண, இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து விசுவாசிக்க வேண்டும். இதுக்காக என்னோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து ஏழையா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வியாதியில மறிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தோல்வி பயத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட மாட்டேன். நான் எது வந்தாலும் சரி, என்னை ஏற்று எது வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். ஒருவேளை எக்ஸாம் வரலாம், நான் பயப்பட மாட்டேன். ஒருவேளை டீச்சர் எனக்கு கூப்பிட்டு திட்டலாம், நான் பயப்பட மாட்டேன். ஒருவேளை வேலை கிடைக்காம போலாம், பயப்பட மாட்டேன். ஒருவேளை வேலையே போலாம், அப்ப கூட நான் பயப்பட மாட்டேன். நான் கவலைப்படுவேன்னா கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லிக்கிறார், கவலைப்படாத, எல்லாத்தையும் பத்தி ஜெபம் பண்ணியான்ட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன். ஏன்? எது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்குது? ஏன்னா அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறாரு, கேரண்டரா இருக்கிறாரு. சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். அவர் உத்தரவாதியா இருக்கிறாரு, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? எனக்கு. ஹலோ, இருள்ல வெளிச்சம் உதிக்கும் சொல்கிறார். கண்டிப்பா இருள்ல வெளிச்சம் உதிக்கும். ஒரு வேளை என்ன சுற்றிலும் இருள் மூடிக்கொள்ளலாம், நான் பயப்பட மாட்டேன். ஏன்? இருள்ல கூட எனக்கு வெளிச்சம் உதிக்கும் சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை வந்து பலிக்கிறது அவர் பார்த்துப்பாரு. நான் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது விசுவாசா போதும், அது எனக்கு வந்து பலிக்கும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலையில கை வச்சு நான் ஐயோ போச்சுங்க, குடியே மூழ்கி போச்சு, அவ்வளவுதான். இனிமேல் யார் எனக்கு உதவி செய்யணும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்காரு. இந்த உலகமே என்னை கைவிட்டா கூட பரவாயில்ல, என்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிறாருங்க. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார், என் கூடவே இருப்பார். எப்பவுமே 24/7 அவர் என் கூடவே இருப்பார். யார் என்னை விட்டு போனாலும் சரி. பூமிக்கு ஒரு உறவுகள்லாம் விட்டு போலாம், ஆனா இந்த ரத்த சம்பந்தமான உறவு என்னை விட்டு போகவே மாட்டாருங்க. அவர் என் கூடவே இருக்கிறாருங்க. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா அவர் பண்ணினார் வாக்குத்தத்தத்தை. அவர் அந்த புதிய உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு, அவர் ரத்தத்து மூலமா பண்ணிக்கிறாரு. அதுக்கு அவர் மத்தியஸ்தரா இருக்கிறாரு, கேரண்டரா இருக்கிறாரு, உத்தரவாதியா இருக்கிறாரு. இந்த நித்திய சுதந்திரத்தை என் வாழ்க்கையில வந்து பலிக்க செய்யறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே அவர் பண்ணுவார். ஹலோ, உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா? ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அவர் பண்ண உடன்படிக்கை, அவர் சிந்தின ரத்தம்,
அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில வந்து பலிக்க செய்கிறதா இருக்கு. அதனால நம்ம வந்து ஏனோதானு வரக்கூடாது. சர்ச்சைக்கு வரும்பொழுது சீரியஸா வரணும். ஒரு வாரமா வரணும். இங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கணும். அதை கரெக்டா உள்ளத்துல தாங்கி கொள்ளணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வரணும். எனக்கு ஒருத்தர் இருக்காருங்க, எனக்காக ரத்தம் சிந்தின ஒருத்தர் இருக்காரு, எனக்காக உயிரை கொடுத்த ஒருத்தர் இருக்காரு, என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்காரு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். பாருங்க, நிறைய பேர் வந்து ஒண்ணுமே புரியறதே கிடையாது. நம்ம இங்க என்ன எதுக்கு வரோம், ஏன் பண்றோம்னு, என்ன பண்றாங்க, இங்க என்ன சொல்றாங்க, ஏதோ சரிங்க எப்ப முடிப்பாருன்னு தெரியல. இவரும் பேசினே இருப்பாருங்க, விட்டா அவர் பேசினே இருப்பாரு. பொல்லாது உங்களுக்கு தெரியாது இவரை பத்தி. ஒரு நவருக்கு ஆனா கூட நிக்க வைக்க மாட்டாரு மனுஷன். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசினே இருக்கிறேன். நானும் கேட்கவன்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். நான் ஒரு நாள் சண்டை போட போறேன், நான் வரட்டும் தான் காத்துங்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு. எப்படின்னா, ஒரு இந்தியர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போன உடனே அவங்க சாப்பாடு பத்தி பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்லிக்கிற, இந்த இந்தியர் சொல்லிக்கிறாரு, நாங்கெல்லாம் வாழை இலையில கூட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் இதை வந்து மனசில் வச்சுக்கிறாரு, வாழை இலையில சாப்பிட்டு வராங்க இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கின்னு அவர் எங்க வேற ஒரு அமெரிக்காலே வேற ஒரு நாட்டுக்கு போனாரு பாருங்க, புளோரிடா எங்க ஒரு ஊருக்கு போனாரு. அங்கிருந்து வரும்பொழுது ஒரு வாழை இலையை எடுத்துன்னு வந்துட்டார் அவரு. ஏன்னா இவருக்கு நண்பருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி வாழை இலை எடுத்துன்னு வந்துட்டாரு. வாழை இலை எடுத்துன்னு வந்த உடனே இந்த நண்பருக்கு ஒரே குஷி, நம்ம ஊர்ல கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாழை இலையை போட்டு அதுல சாப்பாடுலாம் போட்டு குழம்பெல்லாம் ஊத்தி சைட் டிஷ் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாராம். இந்த அமெரிக்கர் பார்த்துட்டே இருக்கிறாராம். என்ன பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, எப்ப இவர் வாழை இலையை சாப்பிடுவாரு, சாப்பாடியா சாப்பிடுங்கிறாரு, வாழை இலையை சாப்பிடாம வச்சுருக்கிறாரு, எப்ப இவர் வாழை இலையை சாப்பிடுவாருன்னு பாத்துக்கிறாரு. இன்னும் அவர் தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறாரு. வாழை இலையை சாப்பிடுவேன்னு சொல்ல, வாழை இலையில சாப்பிடுவேன்னு சொல்றாரு இவரு. இவர் எப்ப வாழை இலையை சாப்பிடுவாருன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. பாருங்க எப்படி இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தப்பா புரிந்து கொள்கிறார்கள், தவறான புரிந்து கொள்ளுது. இங்க ஏன் வரோன்றதே தெரியுதே இல்லை. இங்க வரும்போது நல்லா கவனிக்கணும், நமக்காக ஒருத்தர் இருக்காருன்றத எடுத்துன்னு போனோம் வீட்டுக்கு. என்ன நேசிக்கிற ஒருத்தர் இருக்கா, எனக்காக ரத்தம் நீந்தி இருக்கிறார், அவர் எனக்காக மரித்து இருக்கிறார். இந்த மத்தியஸ்த வேலையை இரவு பகலும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்போ ராத்திரி பகலும் அவர் பேசுகிறார், 24 மணி நேரம் தான் அவருக்கு வேலை. அவர் அப்படி பண்றாரு. எப்படி செய்யறாரு? இதெல்லாம் வந்து நமக்கு விளங்குறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாரு. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து, இந்த சத்தியத்தை எல்லாம் எடுத்து உள்ள வச்சு இதை நம்ம விசுவாசிக்கும்படி கூட அவர் உதவி செய்யறாருங்க. இவ்வளவு எல்லாம் யார் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றதோட நிக்கல, சொல்றதோட நிக்காம நம்ம கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ளுகிறார். அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து, இந்த சத்தியத்தை எல்லாம் எடுத்து, என் மூலமா பேசப்படுகிற சத்தியத்தை எல்லாம் எடுத்து உங்களுடைய உள்ளத்துல வச்சு இதை பார்க்கும்படி செய்து இதை விசுவாசிக்கிறதுக்கு அவர் உதவி செய்யறாரு. இதோட என்ன பண்ண முடியும்? சில குழந்தைங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க, அதுங்க ஓ ஓன்னு கத்துங்க. ஏன்னா இப்பதான் பிறந்திருக்குது, பயங்கரமான கூச்சல், பயங்கரமான கூச்சல். எப்ப பார்த்தாலும் ஓன்னு கத்த வேண்டியது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கத்த வேண்டியது அவ்வளவுதானே. எதுக்கு அழுதுன்னே தெரியாது. ஒருவேளை அம்மா யோசிக்கிறாங்க, பசி எடுக்குமோ ஒருவேளை அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் ஸ்டவ்ல பால் பாட்டில சுட தண்ணியில கொதிக்க வச்சு அந்த நிப்புலாம் போட்டு இன்னொரு பக்கம் பாலை கொதிக்க வைக்கிறாங்க. இந்த புள்ள அழுவு நிக்குதான்? இல்லவே இல்லை. எல்லாம் பண்ணி பாலெல்லாம் நல்லா ஆத்தி சக்கரை எல்லாம் போட்டு அந்த ஃபீடிங் பாட்டில போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து வாயில வச்சு அது சாப்பிடவே சாப்பிடாது. அது ஊன்னு திரும்ப அப்படியே அழுதுனே இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இங்க வந்து வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனத்தை அப்படியே உள்வாங்கி கொள்ள வேண்டும். பைபிள் இந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்க்கணும். உங்க பைபிள் எடுத்து பார்க்க வேணும். அவர் பாருங்க, கண்ணை திறக்கிறாரு, உள்ளத்தை திறக்கிறாரு, இந்த சத்தியத்தை உள்ள வைக்கிறாரு, நீங்க அதை விசுவாசிக்கும்படி உதவி செய்யறாரு. பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்றாங்க அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் பண்றாருங்க. பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்றாரு. குமாரன் வந்து செய்து முடிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம், சின்ன குழந்தை மாதிரி, பால் வானா எனக்கு போ. இன்னைக்கு கூட நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய உள்ள கண்கள் எல்லாம் திறக்கிறாரு, இந்த சத்தியத்தை எடுத்து உள்ள வைக்கிறாரு. எப்பவுமே ஞாபகம் வரணும், எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, அங்கதான் வந்து சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினது பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசும் தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்துக்கிறீங்க? அங்கதான் வந்து சேர்ந்துக்கிறீங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் எங்க இருக்கிறாரோ அங்கதான். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எங்க தெளிக்கப்படுகிறதோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கும். நம்ம பத்திரமான ஒரு இடத்துல இருக்கிறோம். அவர் வெறும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மட்டும் கிடையாது, அவர் மட்டும் அங்க இல்ல, அவர் சிந்தின ரத்தம் அங்கதான் இருக்குதுங்க. ஹலோ, அவர் மட்டுமா இருக்கிறார்? அவர் சிந்தின ரத்தம் அங்க இருக்கு.
ரத்தம் மட்டும் இல்ல, அதை சிந்தினவரே அங்க இருக்கிறாரு. அதனால நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் வந்து என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பலிக்கிறதுல மிஸ்டேக்கா வராதுங்க. ஹலோ, ஏதாவது ஒன்னாவது நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு என்ன கேட்ட வாய்ப்பே கிடையாதுன்றேன். வேடிக்கை சொல்றேன், வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொன்னோம். ஒரு வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? உடன்படிக்கை பண்ணினவர் அங்க இருக்கிறாரு, விசேஷித்த வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் அங்க இருக்கிறாரு, அவர் அங்க இருக்கிறாரு, அவர் சிந்தின ரத்தம் அங்க இருக்குது. அதனால மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. எல்லா வாக்குத்தத்தங்களும் வந்து கண்டிப்பா பலிக்கும். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை நாமே நினைச்சா கூட உடைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்குள்ள அது வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மாதம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான் பாருங்க, மொத்தத்தையும் கெடுத்து போட்டான். ஆனா இந்த 2ஆம் மாதம் தேவகுமாரன், பாவம் செய்யாதவர், தவறி போகாதவர், அவர் வந்து பத்திரமா வச்சுக்கிறார். இந்த உடன்படிக்கையும் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த ரத்தத்தையும் வாக்குத்தத்தங்களையும் விசேஷமான வாக்குத்தத்தங்களையும் பத்திரமாக வைத்திருக்கிறார். அவர் நம்மளை வெறுங்கையோடு அனுப்புகிறவர் அல்ல. அவர் நம்மளை வெறுங்கையோடு அனுப்பார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை பாருங்க. இந்த உடன்படிக்கை அங்க சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, கடவுளுக்கு எதிரியாக இருந்த ஒரு மனுஷனை தேவனோடு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் சமாதானம் பண்ணுவதற்கும் ஒரு மத்தியஸ்தன் தேவையில்ல. அதைத்தான் அவர் பண்ணியிருக்கிறாங்க. கடவுளுக்கு நண்பன் இல்ல, கடவுளுக்கு விரோதி. கர்த்தருக்கு சத்ருவா இருக்கிறான், தேவனுக்கு சத்ருவா இருக்கிற ஒரு மனுஷனை கடவுளோட கொண்டு வந்து சேர்த்து சமாதானம் பண்றதுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவை. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு தான் இவர் தேவைங்க. மனுஷனுக்கு பதிலாக தேவன் எவ்வளவு பெரிய எஃபர்ட்டை எடுத்துக்கிறார், எவ்வளவு பெரிய முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து மனிதனுடைய பிரச்சனைய, மாபெரும் பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். எப்படி தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு மனிதனாக அனுப்பி கண்ணின் வயிற்றிலே அவரை பிறக்கும்படி செய்து 33 வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து 3 வருஷங்கள் ஊழியத்தை செய்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பாடுபட்டு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில ஜீவனே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஒரு மாபெரும் மீட்பை, பாவ நிவர்த்தி அவர் செய்து முடித்திருக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், சும்மா சாதாரண அன்பு இருந்தா இதெல்லாம் செய்ய முடியுமா? ஒருத்தாங்க உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் இவ்வளோத்தையும் செய்ய முடியும். நான் சொன்ன கடவுள் உங்களை எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. God loves you so much. His love is unfailing love. Even parents' love also can fail. Parents are good only, but even parents' love also can fail. But God's love never fails. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது, தோற்கவே தோற்காது, ஒழியவே ஒழியாத அன்பு. நம்ம மேல இவ்வளவு அன்பு இல்லாம இதை செய்யவே முடியாதுங்க. கண்டிப்பா முடியாது. இத்தனைக்கு அவரை நம்மள ஃப்ரெண்டா கூட அவரை நம்ம ஆக்கிக்கல, அவருக்கு சத்ருவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக ஒரு முயற்சியை அவர் செஞ்சுக்கிறார். இப்ப இந்த உடன்படிக்கைன்னு சொல்லுமே, இந்த உடன்படிக்கைன்றது யாரை குறிக்குதுன்றத ஒரு வசனத்து மூலமா உங்களுக்கு காண்பிக்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 49:8 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அனுக்கிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே உமக்கு உதவி செய்த நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு தேவன் தம்முடைய குமாரனையவே உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்கு? பாழா கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ண, கட்டுண்டர்களை நோக்கி புறப்பட்டு போம் சொல்றதுக்காக, இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள் சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணார்? இயேசுவை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறார். இவர் தாங்க உடன்படிக்கை. சரி, இப்போ இயேசுதான் உடன்படிக்கையின் சாராம்சம். ஏன் மத்த எந்த மனுஷனும் ஒரு மனுஷனும் கூட தகுதியா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எங்க என்ன விட்டு இருந்தா சின்ன வயசுல இருந்தா எந்த தப்பும் செய்யாம இருக்குங்க, என்ன விட்டு இருந்தா நான் மத்தியஸ்தனா இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு நீங்க யோசிக்கலாம். அப்ப இந்த மத்தியஸ்தனுக்குரிய தகுதிகள் என்ன பார்த்து இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இவர்
எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவராக, மேன்மை உள்ளவராக, உயர்ந்தவராக, சிறந்தவராக, மதிப்பு மிக்கவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே தேடின கூட கிடைக்கவே மாட்டான். எல்லாரோட விசேஷித்தவரா இருக்கணும், சிறப்பு மிக்கவரா இருக்கணும், மதிப்பு மிக்கவரா இருக்கணும், மேன்மை உள்ளவரா இருக்கணும், உயர்ந்தவரா இருக்க வேண்டும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. நானும் பார்க்க ஆசையாகுது எனக்கும். யாருமே கிடையாதுங்க அந்த மாதிரி. இவருக்கு மட்டும்தான் அந்த எல்லா தகுதியும் இருக்கிறது. அவரை மாதிரி விசேஷமானவர்கள் ஒருவரும் கிடையாது. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்கிட்ட ஒரு பொருள் இருக்குங்க, ஒரு விலை உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த 10 பொருளை என்கிட்ட கொடுத்துருங்க, இந்த 10 பொருளை கொடுத்து இந்த ஒரு பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பொருள் எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த 10 பொருள் கொடுத்தா கூட அதுக்கு ஈடாவாது. அது மாதிரிதான் அவர் கூட. அவர் ஒருத்தருக்கும் நிகரானவர் அல்ல, எல்லாருக்கும் மேற்பட்டவர், எல்லாருக்கும் விட விசேஷமானவர், சிறந்தவர், மேன்மையானவர், உயர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் என்ன போல ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். சும்மா வந்து ஒரு இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்றாங்களே ஏ மாதிரி இப்ப டிபில வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து கருப்பா அசிங்கமா இருப்பாங்க. ஆனா ஏ மூலமா என்ன பண்ணுவாங்க, அழகா வெள்ளையா மாத்திடுவாங்க. ஏமாந்து போடணும் நம்ம. அந்த மாதிரி டிபி கொண்டு வந்து வச்சிருவாங்க. அந்த மாதிரியே இவர் கிடையாது. அவர் என்ன மாதிரி மனுஷனா இருக்க வேண்டும். அவர் வந்து ஏ பிம்பம் கிடையாது. ஏ மூலமா உருவாக்கப்பட்டவரா ஏசு இல்ல. அவர் என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றேன்? பசி இருக்கணும், தாகம் இருக்கணும், வலி இருக்கணும், வேதனை இருக்கணும், சரீரத்தில் இருக்கணும், மாம்சம் இருக்கணும், எலும்பு இருக்கணும், எல்லாமே என்ன மாதிரி இருக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இல்ல நம்ம 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க போல அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஏனெனில் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நம்மள மாதிரி ஒரு மனுஷனா அவர் வந்து அவதரித்தார் என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 10:5 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி நீர். சரீரத்தை ரெடி பண்ணி வைக்கிறாரு ஆண்டவர். யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அப்ப தேவன் இயேசுக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான மூல காரணம் என்னன்னா பாவம் தான். பிறக்கிற சின்ன குழந்தை கூட மரித்து போகுது. இந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணிருக்க முடியும் இல்லையா? பிறக்குது, அப்பதான் பிறக்குது, பிறக்கும் போதே இறந்து போயிடுது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிருக்கோம்? சில பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன பண்ணுது, இந்த பிள்ளைகள் தவறி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுது. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு இந்த சாவு வரணுமா? ஒரு மிருகம் கூட, நாய் கூட உயிரோட இருக்கு, எறும்பு கூட உயிரோட இருக்குங்க, குழந்தை சாவுது ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் இந்த உலகத்துல பிரவேசித்தது. மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. சின்ன குழந்தை கூட சாகுது பாருங்க. ஆனா இவருக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அனுப்புனாரு. இவரை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. மரணம் இவரை ஆண்டு கொள்ளவே முடியாது பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10:15 வாசிக்கிறேன். நான் என்னுடைய அறிந்தும் என்னுடன் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யாரை எடுக்க முடியாது. ஹலோ, என் உயிரை யாராவது தனிச்சா எடுத்துக்கலாம், எடுத்துலாம் வந்து. ஆனா அவர் உயிரை யாரும் எடுக்கவே முடியாது. அவர் சொல்ற கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் ஜீவனை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னிலே அன்பா இருக்கிறார். அவர் ஏன் அன்பா இருக்கிறாரு? நான் திரும்ப அந்த ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு நான் என்ன பண்றேன்? ஜீவனை கொடுக்கறதுனால அவர் எம்மல அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப வேணும்போது கொடுப்பேன், எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துப்பேன் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, இந்த மத்தியஸ்தன் எப்படிப்பட்ட ஒரு
உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் பொய்யா போகாத, உடைந்து போகாத ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் சொல்ற சாபம் நம்ம மேல கிடையவே கிடையாது. நம்ம யாருமே சபிக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 3:13 சொல்றது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்படின்னா எழுதியிருக்கிறபடினா எங்க ஒரு இடத்துல எழுதியிருக்கு. எங்க எழுதிஇருக்குது? உபாகமம் 21 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். 21, 22 வாசிக்கிறேன். உபாகமம் 21, 22. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், பத்தனை கொலை செய்யப்படணும், அதுக்கு அவன் பாத்திரமா இருக்கிறான், என்னமோ பண்ணிக்கிறான், அதனால அவனை கல் இருந்து கொல்லணும் வச்சுக்கான், மரத்துல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டன 23 வசனம் சொல்லுது, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, தொங்க கூடாது. அப்பயே என்ன பண்ணும்? இறக்கணும். அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். பாருங்க, இந்த ஏன் கல்வாரி சிலுவையில் இவரை அறைந்தார்கள் அப்படின்னு சொன்னா, இவர் தேவனால் சபிக்கப்பட்டவன்றத எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாதான் இந்த கல்வாரி சிலுவையில அவரை மறிக்கும்படி செய்தார்கள். கல்வாரி சிலுவையில ஆணிகள் அடைத்து அறைந்தார்கள். இவர் வந்து தேவகுமாரன் தன்னை சொல்லிக் கொள்றாரு, இவர் தேவனால் சபிக்கப்பட்டவர்னு காமிக்கிறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சிலுவையில ஆணி அடிச்சு அவரை கொலை செய்கிறார்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை திட்டுப்படுத்த மரத்திலே தொங்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த சாபம், அந்த தேவனால் சபிக்கப்பட்டவனா தொங்கி கொண்டிருக்கிறாரு, அவர் மேல இருக்கிற சாபம் அப்படியே தேசத்துக்குள்ள வந்துடும் அந்த சாபம். ஆனா அப்படி வரல. இயேசு என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கல்வாரி சிலுவிலே உலக மக்களுடைய பாவங்களுக்கு, சாபங்கள், வியாதிகளுக்காக அவர் மரித்தார். என்னுடைய சாபங்கள், உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. அவருடைய ஆசீர்வாதம், நன்மைகள்லாம் என் மேல வந்துடுச்சு. அங்க இயேசு சொல்றாரு, கடைசியா ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் முடிந்தது. இட் இஸ் பினிஷ்டு. முடிந்தது அப்படிங்கிறார். இந்த முடிந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, ஒரு 2 இனங்கள் சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க. பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் சண்டை போடுறாங்கன்னா, இது 2 பேரும் மும்முரமா மோதிட்டே இருக்கிறாங்க. இதுல தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வச்சுங்க, பெலிஸ்தன் காலி ஆயிடுறான். பெலிஸ்தன் காலியான உடனே இந்த படை தளபதி என்ன பண்ணுவாராம், உயரமான ஒரு இடத்துக்கு, மேடான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் முடிந்ததுன்னு சொல்லுவாராம். முடிந்ததுன்னு சொன்ன உடனே இங்க போர் ஸ்டாப் பண்ணுவாங்க. சொல்லாத வரைக்கும் அவர் அந்த நாட்டு தளபதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். சண்டை மும்முரமா நடந்துக்கிறது, இங்க எல்லாம் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அவர் மேடான ஒரு இடத்துக்கு போய் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி சொல்லுவாராம், முடிந்தது அப்படின்னு வரான். சொன்ன உடனே அந்த வார் அப்படியே அங்கே ஸ்டாப் ஆகும். சொல்லி முடிச்சோடனே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுவாங்க. யாரும் ஒருத்தர் சண்டையை போட மாட்டாங்க. கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கொல்கொதா என்ற மேட்டுக்கு போய் அங்க சொன்னார், எல்லாம் முடிந்தது. உங்க மேல இருந்த சாபம் முடிக்கு வந்தாச்சு, வியாதி முடிந்து போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு இட் இஸ் பினிஷ்ட் அப்படிங்கிறார். பிசாசு அவன் பினிஷ்டு, வியாதி பினிஷ்டு, தோல்வி பினிஷ்டு, சாபம் பினிஷ்டு, எல்லாம் முடிந்ததுங்க. எல்லாமே முடிந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோமர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்துல நான் யார்கிட்டயாவது கடன் வாங்குறேன்னு வச்சுங்க, அப்படி கடன் வாங்கிட்டு அதை நான் வந்து திருப்பி செலுத்தும் பொழுது, எல்லாத்தையும் திருப்பி செலுத்தும் பொழுது அங்க வந்து ஒரு நோட் ஒண்ணு கொடுப்பாங்களாம். இவர் எல்லா கடனையும் செலுத்தி தீர்த்துட்டாரு அப்படின்னு ஒரு நோட்டு கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை வந்து வாங்கி பிரேம் பண்ணி மாட்டி வச்சுருவாங்க. ஏன்னா நான் யாருக்கும் கடன் பட்டவன் அல்லன்னு. இயேசு நம்முடைய எல்லா பாவ கடன்களையும் சாப கடன்களையும் தீர்த்து முடித்து இருக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம மேல சாபம் கிடையாது, வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. எதுவுமே நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த, அதிகாரம் செலுத்த முடியவே முடியாது. நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய சார்பாக, நம்முடைய பிரதிநிதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராக விசேஷித்த உடன்படிக்கை செஞ்சு விசேஷித்த வாக்குத்தத்தங்களை நமக்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த வாக்குத்தத்தங்களை, விசேஷமான வாக்குத்தத்தங்களை சொந்தரிப்பிற்கு நித்திய சுதந்திரத்தை நமக்காக அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார், இவருக்கு உத்தரவாதியா இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம மேல வந்து 100% பலிக்கிறதுக்கு உத்தரவாதியாய் அவர் இருக்கிறார். எந்த பிரச்சனையும் கிடையாது, மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே
கிடையாது. நான் சொல்றேன், இந்த பைபிள்ல சொல்லிக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க மேல வந்து பலிக்கும். அவ்வளவுதான். நம்புங்க, அதை விசுவாசிங்க. இப்ப எனக்கு விசுவாசிக்க ரொம்ப சுலபமா இருக்குது. ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணது? விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். எத்தனை பேர் சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணி முடிந்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருங்க. நம்முடைய இணை போதுகர் எஸ்ரா அவர்கள் வந்து கம்யூனியன் சர்வீஸ்ல நம்ம நடத்துவார். கரெக்டா 10:30 மணி ஆகுது. 5 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். முதல்ல ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக மரிக்கும்படியாக அனுப்பி அவரை கல்வாரி சிலுவிலே அவருடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாங்க எந்த எஃபர்ட்டும் எடுக்கலாம், ஆனா நீங்க எல்லா எஃபர்ட்டும் எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறீர். கண்ணின் வயிற்றில பிறக்கும்படி வைத்திருக்கிறீர். அவரை மனிதனாக இந்த உலகத்தை அனுப்பினீர். சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினீர். வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். விசேஷித்த புது உடன்படிக்கை நீர் பண்ணியிருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் மத்தியஸ்தராயும் கேரண்டராகவும் இருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தம் தான் எங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கிறதுக்கு நீர் உத்தரவாதியா இருக்கிறீர் ஆண்டவரே. மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரத்தம் சிந்தினவரும் அங்க இருக்கிறார், அவர் சிந்தின ரத்தமும் அங்க இருக்கிறது. அதனால வாய்ப்பே இல்லை. எங்களோட கண்களை திறப்பீராக, எங்களோட உள்ளங்களை திறப்பீராக. இந்த சத்தியங்கள்லாம் எடுத்து எங்கள் உள்ளத்துல வைத்து நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்கள் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிப்பீராங்க. இந்த சத்தியம் அவருடைய இருதயத்திலே ஆழமாய் வேறு ஒன்றட்டும், அது பலன்களை கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தயவுசெய்து ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க உங்களுக்காக. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது திருவிருந்து ஆராதனை நேராக வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த திருவிருந்து நீ ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலியமாக எங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம திருவிருந்தை அனுசரிக்கும்படி வந்திருக்கிறோம். இங்கே உங்களுக்கு வந்து இந்த அப்பம், திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து எதற்கு அடையாளமாக இருக்கிறது, இதை வந்து எதை வந்து நம்மளுக்கு செய்து முடித்திருக்கிறது என்பதை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த அப்பம், இந்த திராட்சை ரசத்தை நம்ம இப்போ எடுக்க போறோம். அதை எதை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து தேவன் நம் மீது கோபமா இல்லை, சாப கடன் நம் மீது இல்லை, பாவத்தினுடைய அந்த விளைவு நம் மீது இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, எல்லாத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி. அப்போ இந்த அப்போ, இந்த திராட்சை ரசம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பு, விலையேற பெற்றது, அதை வெளிப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் நாம் இதை அனுசரிக்கிறோம். நம்ம சொந்த கிரியைகளின் அடிப்படையில் இதை அனுசரிக்கல. பாருங்க, திருவிருந்து அப்படின்னாலே முக்காவாசி சபையில் என்ன பண்றாங்கன்னா எழுந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனசாட்சி உள்ள குத்துது. ஏன்னா இந்த திருவிருந்து என்ன செய்திருக்குதுன்னு பார்க்கல, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இதை வந்து எடுக்கவே கூடாது. அவர் என்ன செய்திருக்கிறாரோ, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, இந்த திருவிருந்து அதை நமக்கு அதை ப்ரொக்ளைம் பண்ணுது, அதை அறிவிக்கிறது நமக்கு. அதன் அடிப்படையில் நாம் இதை விசுவாசித்து நாம் எடுக்கிறோம். பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கிறார். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எடுக்கிறோம். பாவத்தினுடைய கடன் வந்து முறிக்கப்பட்டிருக்கிறது, சாபத்தை அவர் சுமந்து இருக்கிறார். இப்போ நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள அவருடைய பிள்ளைகளாக நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இப்போ மீட்பு உண்டாயிருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார்.
அப்போ என்ன பண்றோம்னா, இதை எடுக்கும் பொழுது அந்த மீட்புக்கு சொந்தக்காரர்களாய் நாம் இதை எடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடையது என்பதை நாம் இதை எடுத்து விசுவாசித்து இதை நாம் செயல்படுத்துகிறோம். ஆகவே தான் அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. எதை நினைவு கூறணும்? அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் யார்? கல்வாரி சிலுவையில் என்ன மாதிரியான பாடுபட்டிருக்கிறார்? அந்த பாடுனுடைய விளைவு என்ன? அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த மீட்பு என்ன? அந்த விலைக்கிரயம் என்ன? இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய அந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையில், அந்த மீட்பின் அடிப்படையில், இந்த ரட்சிப்பின் அடிப்படையில் நாம் இதை எடுக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மீட்பிற்காக நன்றி, உடைய இரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஆண்டவரே. தேவனுடைய கோபாக்கினியை இயேசு கல்வாரி சிலுவையில தண்டனை ஆக்கினி தீர்ப்ப அவர் ஏற்று கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அந்த தண்டனை எங்களுக்கு கிடையாது, இந்த பாவத்துடைய விலக்கிரம் எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. இப்பொழுது இயேசுடைய ரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறோ அதனுடைய விலைக்கிரயம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தினுடைய எல்லாமே, அந்த விலை, அந்த மரணம் எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை இப்பொழுது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள உட்படுத்தி இருக்கிறார். அப்பா கிட்ட சேர்த்திருக்கிறார். நல்ல ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவம் மன்னிப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, சுகம் உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது, நல்வாழ்வு, ஜீவன், சமாதானம், இது எல்லாமே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார். சுகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தரித்திரம் எல்லாம் எங்கள் மீது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிற கிருபைக்காக நன்றி. இது எல்லாமே இயேசுடைய ரத்தம், அவர் பிற்கப்பட்ட சரீரத்தில் இல்லை, எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலனாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு எங்களுக்காக ஆண்டவரே தூய பலியாக நீர் ஒப்பு கொடுத்தீர். அதற்காக நன்றி. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்வது போல நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீரோ அதன் அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு புரோஜனமுள்ள விதத்தில் வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய வெளியேற பெற்ற உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவர் அதை விசுவாசித்து அதை நாங்கள் எடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படி அதை ஆண்டவரை ஞாபகப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் நீர் ஆண்டவரை ஊழியம் செய்வீராக. ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், தனிப்பட்ட வாழ்க்கை முறையில இதை ஆண்டவரை நாங்கள் நடைமுறைப்படுத்த பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஆண்டவரை பலப்படுத்தி எங்களை நடத்துவீராக. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை அவருடைய தேவைகளை சந்திக்கட்டும். ஆண்டவரை பாரத்தோடு ஆண்டவரை மனக்குழப்பங்களோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம். எல்லாமே இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வார்த்தையினால் அவர்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு விடுதலையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இன்றும் என்றும் நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.